What is the difference between you as a professional nutritionist and an influencer? நாளைக்கு உங்களுக்கு என்ன இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. ஸோ இன்ஃப்ளூயன்சர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் லைஃப். ஸ்க்ரீன்ல ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னா அந்த சோப் வாங்குற பழக்கத்திலேயே வந்து இன்னமும் வந்து யாரோ ஒருத்தங்க ஒரு எக்ஸசைஸ் பத்தி சொல்றாங்கன்னா, உடனே நான் அது எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத என்னோட டாக்டர்ட்ட, என்னோட நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட ஆர் என்னோட டென்டிஸ்ட் கிட்ட நான் போய் கேட்கணும். One man's food is another man's poison. Definitely. வெஜிடேரியன் டயட்ல உங்களுக்கு புரோட்டீனே கிடையாது. எஸ், மேபி குவாலிட்டேட்டிவ்லி கம்மியாக இருக்கலாம். ஆனால் காம்பினேஷன் கரெக்டாக சாப்பிட்டுட்டு வந்தால் கட் ஹெல்த் நல்லா இருந்தால் வெஜிடேரியன் டயட் இஸ் ஃபார் மோர் சேஃபர். அதே மாதிரி தான் ஒமேகா 3 வெஜிடேரியன் ஒமேகா 3 டிஃபிஷியன்சி கேரண்டீட் மாதிரி. இப்போது அஞ்சரைப்பெட்டி சாமான்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முன்னாடி பட்டர் பேப்பரில் நம்ம அப்படி தான் வரும், ஒரு பேப்பரில் வரும். அதில் அவ்வளோ எண்ணெய் இருக்கும், அதில் கூட நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. கீட்டோ, லோ கார்ப், பாலியோ, ஆட்கின்ஸ், இது நிறைய இந்த மாதிரி டயட் இருக்குது. சில டயட்ஸில் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கலாம், பட் அதுலேயே வாழ்க்கையை வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் நாட் பாசிபிள். வாட் ஐ வுட் சே இஸ், எந்த ஒரு டயட்டுக்கு பேரே இல்லையோ அதை இன்றைக்கி நான் எடுத்தேன்னா நான் கடைசி வரைக்கும் அதை சாப்பிட முடியுமோ, தட்ஸ் த பெஸ்ட் ஃபார் ஹியூமன். த ஐடியா ஆஃப் டயட் இஸ் அ ராங் ஐடியா அண்ட் மெனி பீப்புள் செட் தட் கம்மியாக சாப்பிடணும் ஆர் சாப்பிடக்கூடாதுங்க. பட் தட்ஸ் நாட் வாட் இட் இஸ். இட் இஸ் டு நரிஷ் யுவர் பாடி இன் த ரைட் வே. ஸ்பெசிஃபிக்காகவே இந்த intermittent fasting, one meal diet, does it affect people mentally? More than mentally, it affects their digestion very badly, especially for women. Hormonal health is affected badly. ஷாக்கிங், இது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். ஸ்கூல் சில்ட்ரனோட ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு நடக்கவே தெரியுங்க. பீப்புள் ஹவ் லாஸ்ட் த ஸ்கில் டு மூவ், லாஸ்ட் த ஸ்கில் டு ரன். ஒரு நாளைக்கு சாப்பிட்டா 10 வாட்டி 20 வாட்டி ஏற்ப விடுறேன்னா அப்படிதான். நோ, தெர் இஸ் சம் ப்ராப்ளம் தட் யூ நீட் டு ஃபிக்ஸ். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டுங்கிறதும் இந்த கட் ஹெல்த் டீடாக்ஸ் ப்ரோக்ராமும் ஒன்று தாங்க. இல்லை. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு we have a special guest. இவங்க ஹோலிஸ்டிக் இன்டகிரேட்டிவ் நியூட்ரிஷனிஸ்ட்னு சொல்லலாம். பியாண்ட் டயட் சார்ட், பியாண்ட் கேலரிஸ், இது தவிர இவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஷீல் டச் பேஸ் ஆன் ஆயுர்வேதிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தோஷாஸ் அண்ட் ஆல் தேட். இதெல்லாம் தாண்டியும் உங்கள் பிஹேவியரல் இஷ்யூஸ் இருக்குது ஃபுட்டோட அப்படின்னாலும் இவங்க தான் ரைட் பர்சன். லெட்ஸ் மீட் சந்தியா மணியன். ஹாய் சந்தியா. Hi Sujatha, thank you so much for the introduction and for this effort to create the podcast. I'm so happy to be here. It's my pleasure. I'm so happy to have you here. ஸோ நம்ம கொஞ்சம் நிறைய டயட் பற்றி பேச போகிறோம். நான் தான் இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டேன் ஏற்கனவே. பியாண்ட் டயட் சார்ட், எல்லாருக்கும் இந்த டயட் சார்ட் திஸ் தக்கப்பு டயட்டிஷனை பார்த்தாலும் டயட் சார்ட் கொடுப்பீங்கன்ற பயத்திலே நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஒரு டயட் சார்ட் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆமாம், அது மாதிரியும் இருக்குது. இந்த பக்கமும் ஒரு குரூப் இஸ் வரிட் அபவுட் டயட் சார்ட், ஃபாலோவிங் டயட் சார்ட். இன்னொரு குரூப் இஸ் அபவுட் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்ற மாதிரி. ஸோ நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க யுவர் கரியர்? வென் டிட் யூ ஸ்டார்ட் அண்ட் ஹவு டிட் யூ ஸ்டார்ட்? வாட் took you into this profession? I had a double start. Actually, I studied nutrition and dietetics in college. And why I took it? ஏன்னா எனக்கு பயாலஜி பிடிக்கும், மேக்ஸ் இருக்கக்கூடாது. இதுதான் என்னோட ஃபவுண்டேஷன். 12th முடிச்சதுக்கப்புறம் கோர்ஸ் தேடுறேன்னா அப்படி தான் ஆரம்பித்தேன். அண்ட் தென் when I ended up in this course, that's when I realized that there is a profession called being a nutritionist, being a dietitian, and how it is a helping profession. Because always in the doctorன்றது ஒன்று மைண்டில் இருக்கும். ஆனால் for some reason it didn't work. I didn't want to become a doctor. ஆனால் that attraction towards the doctor was always there. ஸோ இதுவும் அது மாதிரியான ஹெல்பிங் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ஒன்று புரிய ஆரம்பிச்சுது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் அது படித்து ப்ராக்டிஸ் அண்ட் ஐ வாஸ் ஸோ லக்கி. யூஜி முடிஞ்சதுமே ஐ வாஸ் ஏபிள் டு ஒர்க் வித் எமினன்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அட் தட் பாயிண்ட். படிச்சுட்டு இருக்கும்போது வேலையும் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்போ கிடச்சிது. ஸோ ஏர்லி டேஸ் ஆஃப் த பீரியட்லேயே கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பிரேக், கல்யாணம், குழந்தை, ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன், அண்ட் தென் இன்டு ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ ஃபுட் ரிலேட்டடாக அதர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம். ஆர்கானிக் ஃபார்மிங்கும்? எஸ், ஐ ஹாவ் அ ஃபார்ம் இன் மினி ஃபார்ம் இன் திருவண்ணாமலை. ஸோ ஃபுட் ரிலேட்டடாக அதர் வேஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் ஃபுட் அண்ட் அதர் வேஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நியூட்ரிஷன் எல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன். இம்பார்ட்டன்ட்லி கொஞ்சம் செமி ஆஃப் கிரிடாக வாழணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஆக்சஸ் இல்லைன்னா ஆரோக்கியம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஏன்னா அது இல்லைன்னா எனக்கு எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது தோண ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ நான் எப்படி இருந்தால் நான் வந்து ஹெல்த்தியாக என் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண முடியுங்கிற கேள்வி வர ஆரம்பிச்சு, நானே ஏதாவது சின்ன சின்ன சிக்னஸ்னால் எனக்கு மேனேஜ் பண்ண தெரியணுங்கிறத ஆரம்பிச்சு ஆயுர்வேதா, ஹோமியோபதி அண்ட் தென் இந்த லோக்கல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க இதிலெல்லாம் ஆர்வம் வர ஆரம்பிச்சு அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பித்தேன். தென் லைஃப் டுக் அ யூ டர்ன், சில்ட்ரன் எவ்ரிதிங் காட் செட்டில். ஃபார்மிங் பண்ணணும்னு நினச்சோம், அது இல்லாமல் ஆரம்பிச்சிருது. பட் சம்திங் இன் மீ டின்ட் செட்டில் வெல். ஏதோ பண்ணணும்ன்ட்டு. தட்ஸ் வென்
some people around me, people like Saraswati from Yoga, and he said, hey, you should start speaking, you should start consulting. I said, but am I still valid? ஏன்னா நான் முடிச்சு ஒரு 6-7 வருஷம் ஆயிடுத்து, இப்போ நிறைய பேர் இருக்காங்க அண்ட் பீப்புள் ஆர் அவேர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மைண்ட் செட். பட் தென் ஷீ செட் இல்லை, நவ் இஸ் வென் யூ ஷுட் கம் பேக் அப்படின்னும் போது ஓகே லெட் மீ சி ஹவு ஐ கேன் கம் பேக்ன்றச்சு. ஐ டென்ட் வாண்ட் டு ஜஸ்ட் கால் மை செல்ஃப் அஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட். நான் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இன்டெகிரேட் பண்ணி கொண்டு போனால் மட்டும்தான் ரியல் ஹெல்த்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறனால ஐ செட் ஓகே வெல்னஸ்னு ஆரம்பிக்கலாம். தட்ஸ் ஹவு ஐ ஸ்டார்டட். ஸோ வாட் எவர் ஐம் டூயிங் டுடே in the last 6-7 years is all from that experience, and presently it is all from the experience that I am dealing with so many people, you know, இந்த 7 வருஷம். ஸோ பிஹேவியருக்கு நான் போய் ஒன்று எக்ஸ்ட்ராவாக படித்தேன், இதுக்கு போய் ஒன்று படித்தேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கோர்ஸ், இட்ஸ் நாட் அ சர்டிஃபிகேஷன், பட் இட்ஸ் an experience from life and also working with the self. So behaviorkuna I work with self mastery. I go through such courses with some teachers. So self development la ஆரம்பிச்சு தான் இன்னைக்கு அது இங்க வந்து நிக்கிறது. இங்கே வந்து யோகா வாகினி சரஸ்வதினு சொல்லும்போதே ஐ நியூ இஃப் ஷீ ஹஸ் ஸ்பாட்டட் யூ தென் யூ மஸ்ட் பி த ரைட் பர்சன், பிகாஸ் ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் சரஸ்வதி. நிறைய பேர்கிட்ட யோகா படிக்கிறோம், பட் நத்திங் லைக் சரஸ்வதி. ஸோ யுவர் ஜர்னி இஸ் இன்ட்ரெஸ்டிங் சந்தியா. பட் தெர் ஆர் கொஸ்டின்ஸ் தட் ஆர் கம்மிங் அப் டு மை மைண்ட். சில நேரம் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸை பார்க்குறோம் இல்லையா, அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். யூனோ இன்ஃப்ளூயன்சஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ நியூட்ரிஷனிஸ்ட். ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த கொஸ்டின் கேட்குறேன்னு நினைக்காதீங்க, பட் திஸ் இஸ் த கொஸ்டின் தட் கம்ஸ் டு மை மைண்ட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ ஆஸ் அ ப்ரொஃபஷனல் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் அன் இன்ஃப்ளூயன்சர்? வை ஷுட் ஐ ஃபாலோ அ நியூட்ரிஷனிஸ்ட் ஆர் அ இன்ஃப்ளூயன்சர்? எனக்கு கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்களேன் அதை பற்றி. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் தான் சொல்லணும். யா, ஏன்னா இப்போது இன்ஃப்ளூயன்சர் நான் இன்றைக்கி ஒன்று சொல்லுவேன், நாளைக்கு ஒரு ட்ரெண்டுன்னு சொல்லுவேன், அடுத்த நாள் ஒன்று சொல்லுவேன், ஆர் எதையாவது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேக்ட்ஸாக சொல்கிறேன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். பட் நாளைக்கு உங்களுக்கு என்ன இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. ஓகே, தே ஆர் ஓகே டு கொலாபரேட் வித் எனி பிராண்ட், ஸ்பீக் அபவுட் எனி திங், செல் இட் ஆஃப் அண்ட் கோ. மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சஸ் ஒரு அனெக்டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு அந்த விஷயத்தை மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒன்று அவங்களோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதுலேருந்து வந்தது மட்டும் அப்படி இருக்கும், இல்லைனா வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் பற்றி ஒரு சிங்கிள் ஹெட்டடாக ஒரு சிங்கிள் சைட்டடாக ஒரு விஷயத்தை பார்த்து அங்கேருந்து மட்டுமே அது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்ஃப்ளூயன்சர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் லைஃப். whereas a doctor or a nutritionist or a dentist are people whom you can go work with, get real results and come back. So influencer கிட்டேருந்து சர்ஃபேஸ் லெவல் நாலேஜ் எடுத்துக்கலாம், பர்சனலைஸாக எடுத்துக்கூடாது. ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்கும் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் பார்க்கும்போது, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ இத்தனை வருஷம் ப்ராக்டிஸில் எங்களுக்கே நிறைய சந்தேகம் இருக்குது. ஒரு சில விஷயம் ஒர்க் ஆகுது, ஒரு சில விஷயம் ஒர்க் ஆகலை. அண்ட் ரிசர்ச்சஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹவு வாட் யூ சீ இன் கிளினிக்கலி வாட் யூ ஆர் சீங் அ பேஷண்ட், ஹவ் யூ சீங் அ பேஷண்ட். ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படி இந்த ரிசர்ச்சை ஃபாலோ பண்ணுங்க, இந்த ஸ்டடியில் எது நடந்திருக்கு, the way they said, I'll be so surprised. That is interesting the way you said it. இப்போ ட்ரெண்டுக்கு this will work, I will follow you, and then when they lose their faces, basically if I'm wrong, I don't want anyone to lose their faces. As many people நீங்கள் டயட்டை பற்றி பேசுகிறீங்க, எக்ஸசைஸ் பற்றி பேசுகிறீங்கன்னா I'm very happy about it, because that's what we all need. இன்ஃப்ளூயன்சஸாக இருந்தாலும் சரி, நியூட்ரிஷனிஸ்ட் or a physiotherapist or a fitness trainer or a physician, we need that information. So I'm in with that idea. And now specific when they are guiding them wrongly, have you seen in your experience in a lot, I would say people, you should reach to the right person. ஸ்க்ரீனில் ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னால் அந்த சோப் வாங்குற பழக்கத்திலேயே வந்து இன்னமும் வந்து யாரோ ஒருத்தங்க ஒரு எக்ஸசைஸ் பற்றி சொல்கிறாங்கன்னா உடனே நான் அது எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத என்னோட டாக்டர்கிட்ட, என்னோட நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட ஆர் என்னோட டென்டிஸ்ட் கிட்ட நான் போய் கேட்கணும். ஐ காண்ட் அவாய்ட் தெம், ஐ காண்ட் நேவிகேட் தெம் அண்ட் தென் டூ திங்ஸ் ஆன் மை ஓன். இது நம்ம புரிஞ்சுக்கலன்னா சஃபரிங் வந்து நமக்கு தான். யூ கான் கோ அண்ட் ஆஸ்க் தெம் அ கொஸ்டின். ஐ ஹேட் அ கிளையண்ட் ரீசென்ட்லி வந்து ஒரு சோப் விஷயம் சொன்னீங்க, நான் வந்து குக்கிங் ரெசிபிக்கு சொல்லுவேன். அப்படியே ஒரு குக்கிங் ரெசிபியை ஃபாலோ பண்ணால் கூட அது வரது கிடையாது, சாப்பாடே வரது இல்லை ஒழுங்காக, இது எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ யா, கோ ஹெட் டெல் மீ. ஸோ ஐ ஹேட் அ கிளையண்ட் ரீசென்ட்லி, ஓகே, he went through transformation, body transformation from being obese to becoming really that sculpted இது எல்லாம். அங்கே என்ன நடந்ததுன்னா, the trainer gave good workout and also gave a diet by himself. ஏன்னா அந்த ஸ்கல்ப்டிங்க்கு அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அவருக்கு ஒர்க் ஆயிருக்கு, 10 பேருக்கு ஒர்க் ஆயிருக்கு. ஆனால் தெரியும் ப்ரோட்டீன் வேணும்னா 2 இட்லி சாம்பார் முடிஞ்சிருச்சு. திஸ் இஸ் த டிப்பிக்கல் பிரேக்ஃபாஸ்ட் தே ஆர் கைடிங் ஃபார் த லாஸ்ட் 20 years. அது சாப்பிட்டா கூட பரவாயில்ல, இட்ஸ் நாட் ஹார்ம்ஃபுல், பட் பம்பிங் தெம் வித் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸசிவ் எக்ஸ் வித்தவுட் சீயிங் வெதர் த பர்சன் இஸ் ரெடி ஃபார் இட்.
அவங்களோட ரீனல் பேராமீட்டர்ஸ் என்னன்னு பார்க்கறது கிடையாது, அவங்களுக்கு அலர்ஜி ப்ரொஃபைல் இருக்கான்னு பார்க்கறது கிடையாது. பத்து முட்டை ஸ்டோரியா? கரெக்ட், அதே தான். டைஜஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறது கிடையாது. ஸோ இவருக்கு வெயிட் லாஸ்லாம் ஆச்சு, ஆனால் சிவியர் டைஜஸ்டிவ் இஷ்யூ. ஆஃபீஸ் போனாலே எம்பாரசிங்காக இருக்குது, ஏன்னா ஒரே சத்தமாக வருது, வயிற்றில் மிஷின் மாதிரி, என்னால் போக முடியல, ஐம் ஃபீலிங் டயர்ட், மை ஜாயின்ஸ் ஆர் இன்ஃப்ளேம்டு, எனக்கு இப்போ ட்ரெக் போக முடியல, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட். என்னன்னு பார்த்தா ப்ரைமரிலி ஹீ வாஸ் இன்டாலரண்ட் டு மில்க் அண்ட் எக்ஸ். இதுதான் அவரோட ப்ரைமரி ஃபுட்டாகவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை கரெக்ட் பண்ணினதும் 3 months ஹீஸ் ஸோ ஃபைன், ஸோ எனர்ஜெட்டிக் அண்ட் ஸோ ஹாப்பி. ஹவு டு ஐ நவ் டெல் தெம் தட் டோன்ட் ஃபாலோ த இன்ஃப்ளூயன்சர்? ஆர் ஹவு டு ஐ சே சர்டிஃபிகேஷன் வச்சுக்கலாம் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக, அது அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல், ஒரு பேசிக் நாலேஜ் கொடுக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் இது அப்ளிகபிளான்னு பார்க்குற நாலேஜ் வந்து ஒரு சர்டிஃபைட் பர்சனுக்கு இருக்கா வர்சஸ் அ குவாலிஃபைட் பர்சன் இருக்கா? அந்த டிஃப்ரென்ஸ். ஒன் மேன்ஸ் வேஸ்ட் இஸ் another man's treasureன்னு சொல்கிற மாதிரி, ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் another man's poison. டெஃபினெட்லி. ஸோ சில நேரம் கண்ணை மூடின்னு அதை எடுத்துக்கும் போது, அவங்க அட்வைஸ் எடுத்துகிட்டு செய்யும்போது கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்கும். யா, what you said is right. I can do The a client is all certification. right finally. He's fine now. I can do a certification in yoga or a certification in fitness for my own self. Maybe 10-20% I can tell somebody, you try this, you try that. Unless I invest my 5 years of time into that particular education, I am not qualified to prescribe them something. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். யார் வந்து சர்டிஃபைடு, யார் வந்து குவாலிஃபைடுங்கிறத புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். சப்ளிமெண்ட்ஸ், கண்மூடித்தனமாக ஐ டுக் அ கொலாஜன் சப்ளிமெண்ட், ஐ டுக் அ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட். எனக்கு தேவையா இல்லையானே தெரியல, பட் ஐ வில் வாண்ட் தட் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட். அதுலேயும் யூனோ அடிஷ்னலி பீ ப்ரோட்டீன், வே ப்ரோட்டீன், இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியலனாலும் ஐ வுட் ஸ்டில் ப்ரிஃபர் சம்திங் பிகாஸ் ஐ ஹாவ் டு ஹாவ் இட், பிகாஸ் திஸ் ப்ரோட்டீன் இஸ் அப்படி If you don't take it, then you are not on the right track. Yeah, if you don't have protein, you don't have food மாதிரி. So what is your take on that supplementation பொறுத்தவரை? Supplements, we need to know whether our body needs it or not, which form, how much and when. இது எப்படி தெரியும்? நானே படித்து நானே எல்லாம் தெரிஞ்சு பண்ண முடியுமா? No, it's better you surrender to somebody who says you do this much after testing you thoroughly, who knows your story, who knows your digestion, elimination, எல்லாம் தெரிஞ்சு உனக்கு இதெல்லாம் வேண்டாம், இவ்வளோ மட்டும் எடு, ஆர் உன்னோட லைஃப் ஸ்டைலுக்கு இதெல்லாம் தேவை, உனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத பார்த்து கொடுக்கக்கூடியவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுறது பெட்டர். எது ஜென்ரலாக எடுத்துக்கலாம்? மேபி omega-3, மேபி மெக்னீஷியம் இஃப் யூ நோ தட் யூ ஆர் 40+, ஆர் கால்சியம் ஆல்சோ ஃபார் தட் மேட்டர். இஃப் யூர் டாக்டர் ஹஸ் ப்ரிஸ்கிரைப்ட், உங்களுக்கு ஆஸ்டியோபீனியா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டாரு அப்படின்னா சிலதெல்லாம் கேன் பி ஜென்ரல். பட் இந்த ஸ்பெசிஃபிக் சப்ளிமெண்ட்ஸ், இந்த கொலாஜன், ஈவன் ப்ரோட்டீன், ஐ வுட் சே இஸ் அ ஸ்பெசிஃபிக் சப்ளிமெண்ட். உங்கள் பாடிக்கு தேவையா ஃபஸ்ட்டு? வில் யூ வித்ஸ்டாண்ட் 1 gram? வில் யூ வித்ஸ்டாண்ட் 1.5 ஆர் இஸ் 0.8 இனஃப்? உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஆல்ரெடி கிட்னி இஷ்யூஸ் இருக்கா? உங்களுக்கு எந்த அளவுக்கு எலிமினேஷன் இருக்குது? முதல்ல நீங்கள் தண்ணி ஒழுங்காக குடிக்கிறீங்களா? You never know. இல்லை சில நேரம் people are ஒரு ஜாயிண்ட், குட்டி குட்டி ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குதுன்னுலாம் சொல்லுவாங்க. அப்புறம் உட்காந்து டயட்டை செக் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும். பிகாஸ் ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஈவன் இஃப் யூ ஹவ் ரூல்ட் அவுட் ஆல் ஆரே இல்லை, அது இல்லை, எதனால் இந்த இஷ்யூ வருது அப்படின்னு யோசிக்கும்போது யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட் த யூரிக் ஆசிட் லெவல்ஸ் ஆர் ஹை. அப்புறம் தென் வி ஹேவ் டு சே கொஞ்சம் உங்கள் ப்ரோட்டீனை வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ தெர் ஆர் திங்ஸ் லைக் தட். ஸோ ப்ரோட்டீன் இஸ் ஒன். நீங்கள் மக்னீஷியம் யூ செட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் டிஃபிஷியன்ட் மாதிரி 90% பாப்புலேஷன் சொல்லலாமா? ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஆல்வேஸ், பட் 35-40 வரைக்கும் தேவைப்படுறது இல்லை. 40ல் ஸ்லோலி அதோட நீடு கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக தெரிய ஆரம்பிக்கும். மக்னீஷியம்லேயே நிறைய இருக்குது இல்லையா? கிளைசினு, கரெக்ட், கிளைசினேட், சிட்ரேட், ஆக்சைடு, நிறைய ஃபார்ம் இருக்குது. I would say citrate or glycinate, sometimes oxide, sometimes a combination is good, but check with your person, your nutritionist or your doctor who's aware of your digestion and gives. உங்களுக்கு என்ன சப்ளிமெண்ட் தரணும், இது எல்லாமே பேசிக்லி பர்சனலைஸ் பண்ணணும்னா ஒரு 1 hour ஆகுது அந்த பர்சனோட பேசாமல் அந்த பிளட் கெமிக்கல் பேராமீட்டர்ஸ் என்னன்னு பார்க்காம தர முடியாது. அப்படி ரேண்டமாக எடுத்தீங்கன்னா யூ ஆர் ரிஸ்கிங் யுவர் லைஃப். தட்ஸ் வாட் ஐ வுட் சே. ஈவன் வைட்டமின் D3 ஃபார் தட் மேட்டர் இல்லை, எல்லாம் கண்ணு மூடித்தனமாக D3 சஜஸ்ட் பண்ணிடுறாங்க. இட் குட் பி டாக்ஸிக் லெவலில் இருந்ததுன்னா இஷ்யூ தான். எவ்வளோ எடுக்கணும்? டோசேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு வந்து அண்டர் டோசேஜ் ஆர் அண்டர் deficiency is a problem. Overdoing is also a problem. So you should know to play the match correctly. எப்போ தேவை, எப்போ குறைக்கணும், எப்போ கூட்டணும். ஸோ how will you know this unless what is your suggestion specifically ப்ரோட்டீன் இவ்வளோ எடுத்துக்கலான்னு? இதில் வேறு ஒரு விஷயம் இருக்குது. வெஜிடேரியன் டயட்லேயே உங்களுக்கு ப்ரோட்டீனே கிடையாது. எனக்கு அப்படியே நான் என்னமோ பெருசாக ஒரு ஃபோமோவில் மாட்டிப்பேன் நான், சம்திங் ஐ எம் மிஸ்ஸிங் அவுட் மாதிரி. ஸோ what do you say for that? If you don't mind, can I ask you how old are you? 44.
Do you look like 44? According to me, you don't look like 44. And You made my day. I assume you're a vegetarian. Yeah. So being a vegetarian till 44, I don't see you having any skin issues or hair issues or any deficiency Nothing. issues and energy issues. You're doing fine. Yeah. I swear by workout. Huh. So aren't you thriving? Aren't you doing well? Aren't you anti-aged? Yeah. So that's the answer. Protein, yes, maybe qualitatively கம்மியாக இருக்கலாம். ஆனால் காம்பினேஷன் கரெக்டாக சாப்பிட்டுட்டு வந்தால் கட் ஹெல்த் நல்லா இருந்தால் a vegetarian diet is far more safer. So That makes a difference. yeah, I'm not saying vegetarian is right, non-vegetarian is wrong. I'm saying that vegetarian diet is equally good for health. You should just know how to play with the cards. So if you So it's play not right, that you're fine. vegan protein, vegetarian protein, அப்புறம் இல்லை அனிமல் ஃபுட் இல்லை உங்களோட யூனோ அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு தே சே இட் அனிமல் ஃபுட் ஹேஸ் சம் ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட் தட் யூ மிஸ்ஸிங் இன் வெஜிடேரியன் டயட் இப்படிலாம் சொல்கிறாங்களே. அனிமல் ஃபுட் எடுத்தால் எல்லா அமினோ ஆசிட் ப்ரொஃபைலும் செட்டாக அந்த ஒரு ஃபுட்டில் கிடச்சிரும். நான் வெஜிடேரியன் ஃபுட் எடுத்தேன்னா ரைஸ் அண்ட் தால் கம்பைன் பண்ணினா எனக்கு கிடச்சிரும். மில்க் அண்ட் the essential amino acids கிடைச்சிடுது எல்லாத்துலயும். கிடச்சிடும். If you combine, you will get it. It's not that you won't get it. That was one of the primary things we studied as in the nutrition course. நிறைய விஷயம் மாறி போச்சு. மாறாத ஒரு விஷயம் என்னன்னா அது ஒன்று தான். That how do vegetarians get their protein? It's because of the combination or complementary protein. So I will not agree with that. What I would do, if you are a vegetarian, your diet is according to that. If you're a non-vegetarian, your diet is according to that. In some cases, when we see that it's because of the non-vegetarian food that you are having an inflammatory issue, a skin issue or something, or with your digestion, then we would say it's better you give it off for some time and see how it is. So it really varies case to case. எல்லாரும் சிக்கன் சாப்பிடணும், எல்லாரும் எக் சாப்பிடணும், எல்லாரும் ஃபிஷ் சாப்பிடணும். No, not at all like that. It cannot அதே be மாதிரி like தான் that. ஒமேகா 3 வெஜிடேரியன் ஒமேகா 3 டிஃபிஷியன்சி கேரண்டீட் மாதிரி. கொஞ்சம் இருக்க தான் செய்கிறது அது. ஸோ நம்ம வந்து இப்போ முந்தியெல்லாம் நம்மளோட ஃபுட்டில் வந்து நிறைய நியூட்ரிஷன் இருந்தது. ஏன்னா சாயில் வாஸ் நரிஷ்ட். நவ் த சாயில் இஸ் கம்ப்ளீட்லி டிப்ளீட்டட். இப்போது ஒரு சில லேண்ட்லாம் போனால் அந்த லேண்டில் மைக்ரோபயோட்டாவே இருக்காது. அந்த மண்ணோட கலரே வந்து பயங்கர ட்ரையாக இருக்கும், எதுவுமே இருக்காது. ஆனால் அங்கே போட்டிருப்பாங்க ஒன்றுமே வந்திருக்காது. அடுத்து பார்த்தா யூரியா அடிப்பான். அந்த யூரியா அடித்ததும் ஒரு 1 வீக்கில் என்ன பண்ணுவோம், பிகாஸ் இட் இஸ் நவ் க்ரோயிங் ட்ரெமெண்டஸ்லி பியாண்ட் இட்ஸ் கெப்பாசிட்டி and it doesn't have the immunity. Now it attracts all the pests. So now spray pesticide. So this is how we are getting food largely from the outer market, okay, in general market. அப்போ அந்த ஃபுட்டில் கிடைக்கக்கூடிய மினரல்ஸோ வைட்டமின்ஸோ இல்லை மைக்ரோபயோட்டாவோ இது எல்லாமே டிப்ளீட்டடாக தான் நமக்கு கிடைக்கிறது. அப்போது இதெல்லாம் சாப்பிடும்போது இட்ஸ் கோயிங் டு காஸ் இஷ்யூங்கிறச்சு இட்ஸ் பெட்டர் வி சப்ளிமெண்ட் சர்டன் திங்ஸ் அண்ட் சப்போர்ட் பட் நோ ஹவு மச் அண்ட் வாட் ஆர் த சேஃப் சப்ளிமெண்ட்ஸ் and when to give a break. இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணும்போது it can be safer. Omega 3 is something it is very difficult to reach from a vegetarian food. So the only supplements you would suggest is definitely omega 3 check at பண்ணி least omega 3 and magnesium. Yeah, 1000 mg ஆகுது. இப்போது அஞ்சரைப்பெட்டி சாமான்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முன்னாடி பட்டர் பேப்பரில் நம்ம அப்படி தான் வரும், ஒரு பேப்பரில் வரும். அதில் அவ்வளோ எண்ணெய் இருக்கும். இன்றைக்கி அது வர்றதில்லை. அதில் கூட நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த லெவலில் நம்ம மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அது நான் நோட் பண்ணதே இல்லை. ஓகே, நீங்கள் வெந்தயம் நல்ல ஒரு ஆர்கானிக் ஸ்டோரில் வாங்கி பாருங்கள். வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் வந்து ஒரு பட்டர் பேப்பரில் போட்டு ஜஸ்ட் லீவ் இட் ஓவர் நைட். யூ வில் see a thin layer of fat. Those are compounds rich in fatty acids that are helpful and also it's very good in free radical absorption capacity. அதில் நிறைய இருக்குது. ஒராக் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம், ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சார்பன்ஸ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து இந்த அஞ்சரைப்பெட்டி சாமானில் ஸ்பைசஸில் கிராம்பு இதிலெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அந்த லெவலில் ஆனால் நம்ம மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு கிராம்பு இன்றைக்கி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க நார்மல் ஸ்டோரில், அதில் எண்ணெயே இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி ஆயில் எடுத்தது தான் நமக்கு வரும். பட் இஃப் யூ பை இட் ஃப்ரம் த ஃபார்மர் டைரக்ட்லி யூ வில் see a lot of oil in it. So because we are missing all that. ஸோ இதுதான் உங்களோட ஆர்கானிக் ஃபார்மிங்க்கும் உங்களோட அம்பிஷன் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இதுலேருந்து இப்படி போயிருக்கு இல்லையா? ஸோ ஐம் ஜஸ்ட் திங்கிங் Okay, how I got there is another interesting journey. So when I was working in a food testing laboratory at that point, I was also pregnant with my first kid. அப்போ வந்து என் குழந்தை எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? என் பாட்டி வந்து ஆரோக்கியமாக இருக்கா, 80+ தரையிலேருந்து ஸ்ப்ரிங் மாதிரி எழுந்துக்கிறா. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அது இல்லை. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் வித் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இப்படின்ற ஒரு கொஷின் என் ஹெட்டில் இருந்தது. அண்ட் லக்கிலி அட் தட் பாயிண்ட் ஐ காட் டு மீட் அவர் ஃபார்மர், லேட் ஃபார்மர் கோமதி நாயக்கம்னு ஒருத்தர். ஓகே, ஹீஸ் ஃப்ரம் திருநெல்வேலி பெல்ட்
And I didn't believe his age was 82 when I met him. He traveled from Tirunelveli, came to Chennai and gave a lecture on that day in that particular lab. All his tooth was intact, his hair was fully black, not dyed, not colored, and he was robust in energy. That shook me that என் பாட்டியை விட இன்னொருத்தர் இன்னும் ஆரோக்கியமாக இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்போ தான் ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது எனக்கு அந்த வேர்டே அன்றைக்கி ஃபேமஸ் கிடையாது. இயற்கை விவசாயம் பண்ணுறோம், அதை பற்றி பேசணுன்னு தான் அவர் வந்திருந்தார். ஸோ அப்போ தான் ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் தெர் இஸ் சம்திங் ஹேப்பனிங் இன் த ஃபுட் வேர்ல்ட் அண்ட் தெர் இஸ் சம்திங் தட் பீப்புள் ஆர் ட்ரைங் டு ஃபைட் அண்ட் hold it back, and these are those people. Okay, ivar nammalvar avarku munadi nammalvar became quite famous for the work he had done. Gomathi Nayakam ayya also did a lot of work in that front. So appadi da enakku first time நான் அது கேள்விப்பட்டது வந்து யூத் ஹெல்த் மேலான ஸ்பெசிஃபிக்காக கேன்சர் ப்ரிவென்ஷன் ஏரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். yes அப்போ ஐ மெட் நம்மாழ்வார் சார். yes. So youth health melal I was also there. If you I don't know if you remember. Yeah, so adukku munnadi or 2-3 years munnadi I got to meet this person. So adukappuram da இந்த organic farming idella enga kedaikum enna products, then there is something called Nallakirai that my husband was part of. So we were there. So as city dwellers இதை எப்படி பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? அன்றைக்கி ப்ராடக்ட்ஸே கிடையாது. ஆர்கானிக் மில்க் வாங்கணுன்னா நான் ஒரே ஒரு டிப்போ தான், நான் போய் எங்கேயோ போய் வாங்கிட்டு வரணும். ரீஸ்டோர்னு ஒரே ஒரு கடை தான், எங்கேயோ போய் வாங்கிட்டு வரணும். பேக்கேஜிங் கிடையாது, அண்ட் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ரெசிபியை டெவலப் பண்ணு, இதை பற்றி பேசு, ஆல் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். இட்ஸ் அ ஜானர். அதனால ஃபுட் பற்றின எக்ஸ்போஷர் ஆன் தட் சைடு பிகேம் ஹியூஜ், அண்ட் ஐ ஃபெல்ட் தட் வாஸ் அ லேக் ஃப்ரம் தி வெஸ்டர்ன் வே ஆஃப் லுக்கிங் அட் ஃபுட். ஸோ ஃப்ரம் நியூட்ரிஷனிஸ்ட் டு ஃபார்மர் ஜர்னி இப்படி போயிருக்கு. இன்ட்ரெஸ்டிங். I would say I became a real nutritionist after I went to the land, because I started understanding, I can never say I understood, I started understanding the soil and the nutrition in the soil, how it impacts people, how it impacts food, and how to look at the food in a qualitative way than just a produce. இப்போ பருப்பு வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், பாலிஷ்டு பருப்பு வாங்கினா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், தட் யூ வாண்ட் டு பை இட். பட் வாட் இஸ் ஆக்சுவலி மோர் நரிஷிங் பார்த்தாக்க அந்த ஃப்ளேக்கியாக இருக்கிற பருப்புல தான் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது. இட் இஸ் அன்பாலிஷ்ட் and it is grown with least chemicals and least pesticides, and that is more nourishing to the body. So இதெல்லாம் வந்து அந்த ஃபீல்டில் தான் கற்றுக்க முடிஞ்சுது. ஸோ திஸ் இஸ் அபவுட் டிஃப்ரெண்ட் டயட்ஸ். அது ஃபேட் டயட்டு அப்படி இல்லை ஃபேட் டயட்டே கிடையாதுன்னு கீட்டோ டயட் இஸ் சம்திங் அமேசிங்னுவாங்க. ஸோ பட் கீட்டோ, லோ கார்ப், பேலியோ, ஆட்கின்ஸு, இது நிறைய இந்த மாதிரி டயட் இருக்குது. இது தவிர இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒரு குரூப் வந்து 1 meal a day, ஓமேட் அப்படின்னு கொஞ்சம் ஹாஃப் மேடாக இருக்காங்க. ஸோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தீஸ்? In the last I would say 17-18 years into the field in a different way, there has been many trends. When I studied, it was yo-yo diet, Atkins diet, GM diet, and then paleo came, and then keto came, and then low carb came. So this is going to be there. இப்போ ஒமேட் லேட்டஸ்ட்டாக ஓடின்னு இருக்கு. ஸோ அடுத்து இன்னும் வேறு ஏதாவது வந்துட்டே இருக்கும். நம்ம குவிக் ஃபிக்ஸ் நோக்கி ஓடிண்டே இருந்தோன்னா இந்த மாதிரி டயட்ஸ் எமர்ஜ் ஆகிண்டே தான் இருக்கும். சில டயட்ஸில் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கலாம், லைக் கீட்டோ ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் யூ கேன் டூ. பட் அதுலேயே வாழ்க்கையை வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் நாட் பாசிபிள். ஸோ வாட் ஐ வுட் சே இஸ், எந்த ஒரு டயட்டுக்கு பேரே இல்லையோ அதை இன்றைக்கி நான் எடுத்தேன்னா நான் கடைசி வரைக்கும் அதை சாப்பிட முடியுமோ, தட்ஸ் த பெஸ்ட் ஃபார் ஹியூமனிட்டி. That's beautifully said. Okay. I would say that is the most sustainable way of eating, which doesn't remove things, where you are mindful. எப்போ வந்து ஓகே நான் இதை இப்போ கூட சாப்பிட்டுக்கலாம், நான் ரொம்ப நாள் சாப்பிடல, எனக்கு இது ஆசை இருக்குது, ஓகே. இல்லை எனக்கு இந்த டார்கெட் இருக்குது, அதனால் நான் என் வெயிட்டெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும், அதனால நான் ஒரு விதமாக சாப்பிட வேண்டியிருக்கு. நீங்கள் அதை ஓகேன்னு சொல்லுவீங்களா? எனக்கு ஒரு டார்கெட் இருக்குது, இப்போதைக்கு நான் அது வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறது. அதாவது டார்கெட் நாட் நெக்ஸ்ட் வீக் ஆர் நெக்ஸ்ட் மந்த் வெட்டிங், அது ஐ வுடன்ட் அக்ரி. அடுத்த மாதம் வெட்டிங்னா நான் 4 மாதம் முன்னாடி ஒர்க் பண்ணேன்னா தட்ஸ் அ ரீசனபிள் டார்கெட், வேர் யூ ஆர் நாட் பீட்டிங் யுவர் செல்ஃப் டு அச்சீவ் த ரிசல்ட்ஸ். சஸ்டெயினபிளாக அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியும். அது ஸ்பெசிஃபிக்காக கேலரி டெஃபிசிட் மட்டும் ஃபோக்கஸாக இருக்காது, பிஹேவியர் ரிலேட்டடாக தான் அந்த இஷ்யூஸ் நிறைய இருக்கும். சில பேருக்கு டயட்டுன்ற வார்த்தையை கேட்டாலே ஸ்ட்ரெஸ்ஸு. எனக்குலாம் தான் எனக்கு டயட்டுன்ற வார்த்தை கேட்டாலே காது வலிக்கும். ஏன்னா யூ ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஃபுட், இட்ஸ் யுவர் எமோஷ்னல் ஃபேக்டர், கம்ஃபர்ட் ஃபேக்டர். அதில் கொண்டு போய் நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தேன்னா தென் யூ கோயிங் டு பி அர்க்ட் அபவுட் இட், யூ நாட் கோயிங் டு பி ஹாப்பி. எண்ட் ஆஃப் த டே எதுக்கு நம்ம வந்து வெயிட் லூஸ் பண்ணோம்?
நான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. ஹெல்த்துங்கிறது எப்போ இருக்கும்? நான் ஹாப்பியாக இருந்தால் தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ ஐ வில் பி ஓகே வித் த 10% ஆஃப் சம் திங்ஸ் தட் யூ வாண்ட் டு eat, but 90% கேன் யூ டூ ரைட் திங்ஸ் டு யுவர் பாடி. That is what I would educate a person apart from giving a plan or a structure. I wouldn't say இந்த கேலரியில் இதுக்குள்ளே இது சாப்பிடணும். I wouldn't go by calorie, though it will be there, but that's எனக்கு not my ஏன் இந்த foundation. கொஸ்டின் கேட்குறேன்னா we have always believed calorie deficit weight loss அப்படின்னாலே calorie deficit தான். That's how even though நான் calorie நீங்கள் பியாண்ட் சார்ட்டுன்னு சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது டெஃபிசிட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறது உண்டு வெயிட் லாஸ்க்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸ்க்கு. ஸோ யூ சேயிங் யூ ஒர்க் கிளியர்லி டெஃபிசிட் இல்லாமலே கூட they'll be able to handleன்ற மாதிரி சொல்கிறீங்களா? I will not tell them what to avoid. I'll tell them what to eat and keep them full. Do you see the shift? which means automatically ஃபைபர் எடுத்துக்கிறாங்க இல்லை ஏதாவது அந்த மாதிரி கண்டென்ட் எடுத்துக்கிறாங்கன்னாக்கா the calorie count will come down. எஸ், இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஸோ டெஃபிசிட்ன்ற பயமுறுத்தாமல் கொண்டு வந்துருவீங்கன்றீங்க. கரெக்ட். இப்போது ஒருத்தர் வந்து ஒரு 4 இட்லி சாப்பிட்டா தான் அவருக்கு அந்த மீல் ஃபில்லிங்காக இருக்கும். ஜென்ரலாக அந்த 4 இட்லி எப்படி சாப்பிடுவாங்க? கொஞ்சம் தேங்காய் சட்னி இல்லைனா பொடியோடு சாப்பிடுவாங்க. இப்போ அந்த 4 இட்லியோட ஃபில்லிங்கை நான் ஒரு பவுல் ஆஃப் சாம்பார் நிறைய வெஜிடபிள்ஸோடு கொடுத்தேன்னா அந்த 4 இட்லியில் உங்கள் நிஜமாகவே உங்களால் அவ்வளோ சாப்பிட முடியுமா? இல்லை 2 போரும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பேன். ஐ திங்க் 2 போரும் மேடம். ஜஸ்ட் டூ தட். பை டூயிங் திஸ் யூ கெட்டிங் மோர் ஃபைபர், more dal and more full because it's more of liquid, and protein can give you long term filling. Vegetables also can give you long term filling. This is also calorie deficit, but the way it is presented and how you do it and what you're nourishing your body with shifts. So this brings a positive relationship with food. Your behavior shifts. You no longer feel that you are on a diet, but you feel that you're eating a lot and you're feeling nourished. Most clients, they come back and say நிறைய கொடுத்துருக்கீங்கன்னு நினச்சேன், ஆனால் இந்த நிறைய சாப்பிடும்போது தான் எனக்கு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ த ஐடியா ஆஃப் டயட் இஸ் அ ராங் ஐடியா அண்ட் மெனி பீப்புள் செட் தட் கம்மியாக சாப்பிடணும் ஆர் சாப்பிடக்கூடாதுங்கிறது. பட் தட்ஸ் நாட் வாட் இட் இஸ். இட் இஸ் டு நரிஷ் யுவர் பாடி இன் த ரைட் வே. தட்ஸ் இட். வாட் இஸ் ரைட் டு யூ மே நாட் பி ரைட் டு சம்படி எல்ஸ். ஸோ தட் வி ஹாவ் டு டெய்லர். ஓகே, தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ கேலரி டெஃபிசிட் இருந்தாலும் வெயிட் லாஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக, ஸோ யூ வில் ஒர்க் அரவுண்ட் தட் டயட் சார்ட் அண்ட் டயட் சார்ட்டை தான் கொடுப்பீங்க. லாஸ்ட்டாக அது கொடுக்கணும்ல. எண்ட் ஆஃப் த டே தே நீட் சம்திங் டு ஃபாலோ, ரிமெம்பர் எது நான் எந்த வேலையில் சாப்பிட்டுக்கலான்றது அதுக்காக கொடுப்பேன். பட் லார்ஜ்லி இட்ஸ் அரௌண்ட் கோச்சிங். ஏன் சாப்பிடணும், எதுக்கு சாப்பிடணும். தான் நீங்கள் பிஹேவியரல் இஷ்யூஸ்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ ஸ்பெசிஃபிக்லி எனக்கு என்னோட கேஸ் நான் கேட்குறேன். எனக்கு சார்ட்டை பார்த்தாலே பயமாக இருக்கும். சார்ட்லாம் சொல்லாதீங்க, என்ன சாப்பிட்ணும் எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுங்கள். பிகாஸ் டு அன் எக்ஸ்டென்ட் அது எனக்கு புரியவே புரியாது. வென் யூர் எக்ஸசைசிங் இதை கட் பண்ணுனாலே கோவம் வரும். பிகாஸ் ஆஃப்டர் யூ ஒர்க் அவுட் ஏதாவது சாப்பிடணுன்ற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட் மீலும் எடுத்துக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ வென் யூ ஒர்க் அவுட் லைக் தட் அண்ட் யூர் ஹங்க்ரி, இந்த டயட் சார்ட்லாம் காமிச்சும் போது இட்ஸ் கைண்ட்லி இட் த்ரோஸ் யூ அவுட் ஆஃப் ரிதம். இட் டசன்ட் ரியலி கீப் யூ இன் யுவர் composure. For some people it's avalukku they don't need that chart. For some people they need that chart. So depending on what this person is comfortable, it will be given. There are people who want specific things. Please give me what to eat for each day for 2 weeks. That also we do. But I would largely say I will not give you spoon feed பண்ண மாட்டேன். சொல்லி கொடுப்பேன் என்ன ப்ரொபோர்ஷன் எது பண்ணலாம் எப்படி பண்ணலான்ட்டு. You figure out as a behavioral issue பாப்பீங்க. I have an issue towards this chart, so you will change my orientation அதுக்கேற்ற மாதிரி. உங்களோட ஒரு மணி நேரம் பேசும்போதே உங்களோட சேலஞ்ச் என்னங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அந்த சேலஞ்சுக்கு ஏற்றபடி தான் சஜஷன்ஸே இருக்கும். சில பேருக்கு என்னால் யோசிக்கவே முடியாது, நீ கொடுத்தா நான் அது பண்ணிவிடுவேன் அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு கொடுத்துட்டு தென் ஸ்டார்ட் எஜுகேட்டிங் தட் அட்லீஸ்ட் 10 ரெசிபி சமைக்க கற்றுக்கும். என்ன சாப்பிட்றன்றது தெரிஞ்சுக்கும். யூ டோன்ட் ஹாவ் டு பி அன் எக்ஸ்பர்ட், பட் யூ நீட் டு நோ ஹவு டு ஃபீட் யுவர் செல்ஃப்ன்றது இருக்கும். சில பேர் வில் பி எக்ஸ்பர்ட் இன் குக்கிங். ஸோ ஐ ஹாவ் டு டீச் தெம் காம்பினேஷன் this much. Interesting. ஸோ நீங்கள் சொல்லியே கொடுத்துருவீங்க. Oh, nice. You can't change a person without doing this. The idea why I want to do it this way is, நீ அடுத்து இன்னொரு டயட் சார்ட், அடுத்து இன்னொரு டயட்டிஷியன் போயிட்டே இருக்கக்கூடாது. யூ ஷுட் பிகம் செல்ஃப் ரிலையன்ட் அட் சம் பாயிண்ட். உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் ஒர்க் அவுட் ஆகுன்றதை புரிஞ்சு நான் சஸ்டெயின் பண்ண முடியுன்ற மாதிரி எனக்கு சொல்லி கொடு. ஒரு 3 மாதம் 6 மாதம் கூட ஒர்க் பண்ணுறீங்களா, இதை தெரிஞ்சுட்டு ஜஸ்ட் வாக் யுவர் லைஃப். இந்த 3 மாதத்தில் வர ரிசல்ட்டை விட அடுத்த 3 வருஷத்தில் வர ரிசல்ட் அதிகமாக இருக்கணும். ஸோ தட் இஸ் மை மோட்டோ. அதனால் education is the foundation, nutritional literacy is the foundation. In the 3 months they will learn about their body and what will work for them. But if I'm going to give a prescriptive chart, 1 month
1 year maximum, then you want to jump because you don't know, you're not connected with your body. உங்களுக்கு எந்த நேரத்தில் பசிக்கிறதுன்றதுலேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 1 இயர் வரையும் நான் ஒரு சார்ட்டை ஃபாலோ பண்ணலாம். ஒரு 10 வருஷம் கூட பண்ணலாம். ஏன்னா இட்ஸ் நாட் அ ப்ரிஸ்கிரிப்டிவ் சார்ட்டில் எந்த நேரத்தில் உனக்கு பசிக்கிறது, பசிச்சா நீ என்ன சாப்பிட்டுக்கலாம், என்ன காம்பினேஷனில் சாப்பிட்டுக்கலாம், ஒரு நாளில் என்னெல்லாம் இருக்கணும், அவ்வளோதான். யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச். எனக்கு மத்தியானம் இப்போல்லாம் பசிக்கிறது இல்லை, போன வருஷம் வரைக்கும் லஞ்ச்னா ஐ வாஸ் வெரி ஹங்க்ரி, நவ் ஐ எம் நாட், ஓகே ஸ்வாப். ஸ்பெசிஃபிக்காகவே இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அந்த 1 மீல் டயட், டஸ் இட் அஃபெக்ட் பீப்புள் மென்டலி? எனக்கு அது கொஞ்சம் உண்மையாக சொல்லுங்கள் ப்ளீஸ். It can affect people mentally. More than mentally, it affects their digestion very badly. Especially for women, hormonal health is affected badly. ஏன்னா இது நாங்கள் நிறைய சொல்கிறோம், இந்த 1 மீல் எடுத்து கஷ்டப்பட்டு அந்த வெயிட்டை குறைச்சி மசில் மாஸ் போயிடும். இல்லாத வலியெல்லாம் வரும். இதுக்கு முன்னாடி வலியெல்லாம் இல்லாமல் இருந்திருப்பாங்க, இப்போ தான் புதுசாக முதுகு வலி, இப்போ தான் முட்டி வலின்னுவாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா 1 மீல் டயட் எடுத்து ஒரு 15 கிலோ குறைச்சின்னுவாங்க. நிறைய மசில் தான் போயிருக்கும். ஸோ ஏற்கனவே இது வந்து ஜென்ரலாக நான் என்னோடய ஒப்பீனியன் கொஞ்சம் மேபி ஒப்பீனியேட்டடாகவும் இருக்கலாம். ஏஷியன் பாப்புலேஷன், ஒரு இந்தியன் பாப்புலேஷனில், டயபெட்டிக் பாப்புலேஷனில் மெட்டபாலிக்லி ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரே டிஷ்யூ மசில். இதை ஒல்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இழந்துட்டு அப்புறம் எல்லா வலியும் வர வச்சுட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸில் போய் நின்று இர்ரிப்பேரபிள் இஷ்யூஸாக ஃபேஸ் பண்ணுறாங்க. There are no ways when you're messing up with your hormones, you're going to repair anything. It's only hormone replacements again. So it's scary. So I want somebody to talk about it, to say how drastic-ஆ கொஞ்ச நாளைக்கு பண்ணுறதுன்றது கூட I'm not too sure about it. அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். I would ask such people, why you want to lose weight? Yeah. Is it because ஒல்லியாக இருந்தால் you look good? Is it for somebody? A lot of skinny fat people also. ஒல்லியாக இருப்பாங்க, எங்கே ஃபேட் வச்சுருக்கக்கூடாதோ அங்கே ஃபேட் வச்சுருப்பாங்க. ஸோ பேசிக்லி லேக் ஆஃப் அவேர்னஸ். ஒல்லியாக இருந்தால் அழகு, ஒல்லியாக இருந்தால் ஹெல்த்தி அப்படிங்கிற ஒரு ஃபேட் ஐடென்டிட்டி இருக்குது இன்றைக்கி. வெரி வெரி டாக்ஸிக். யாராவது கொஞ்சம் ஃபர்மாக இருந்தாலும், ஏன் எனக்கே கமெண்ட்ஸ் வந்திருக்கு, இன்னும் கேமரா ஆங்கிளில் ஒரு ஒரு சமயம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், நீங்களே குண்டா இருக்கீங்க. ஐ வாஸ் லைக், ஹேவ் யூ எவர் சீன் மீ? Correct. You're so thin. I was thinking, oh my, I mean, I didn't expect இவ்வளோ thin-ஆ இருப்பீங்கன்னு. But I'm thinking, oh, you're very thin. Yeah, so in front of camera, things are very different. And what people do in front of camera and the amount of filters it can have is very different. ஆனால் அதை ஒரு டெம்ப்ளேட்டாக எடுத்துட்டு, ஆர் இந்த ஃபேஸ்க்கு வந்து கோல்டன் ரேஷியோன்னு ஒன்று வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி பாடிக்கும் ஒரு கோல்டன் ரேஷியோன்னு எல்லாமே மக்களுக்கு ஏதோ ஒரு ஐடென்டிட்டி ஐடியா வந்துடுது. ஸோ தே வாண்ட் அ பர்சன் டு லுக் ஒன்லி இன் அ சர்டன் வே, ஆல்வேஸ் thin, never changing. The pant that fitted me in my 25 should fit me in my 45, otherwise I'm not valid. This is the thought process inside. So this needs to change. This is where the behavior needs to shift, that there is an evolution to the body. It will change, it will evolve. You are a mother now, something has happened in your body biologically, there is an evolution. Understanding இருந்ததுனாக்க, எப்படி என்னோட ஃபிட்னஸ்னா என்ன, முதல்ல என்ன உங்களுக்கு சொல்லுங்க. இல்லை, பேசிக்கலி இந்த ஒரு கொஸ்டின் நான் ஏதோ ஒரு பாட்காஸ்ட்டில் பார்த்தேன். ஃபிட்னஸ்னால் ஒருத்தர் சொன்னார், காலையில் எழுந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், அது ஃபிட்டாக ஃபீல் பண்ணணும், அதுக்கு பேர் தான் ஃபிட்னஸ்னாங்க. அதெல்லாம் கிடையாது, அதில் நிறைய காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எவ்ரி திங். யூ ஒர்க் ஆன் யோர் கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ், யூ ஒர்க் ஆன் யோர் ஃப்ளெக்சிபிலிட்டி, மஸ்குலர் என்டியூரன்ஸ், மஸ்குலர் ஸ்ட்ரென்த், அஜிலிட்டி, ப்ரோப்ரியோசெப்ஷன், ஏகப்பட்டது இருக்குது. இதில் ஏதோ நான் காலையிலேருந்து ஹாப்பியாக இருந்தால் போகணுன்னு மட்டும் சொன்னாங்க. மேபி இட்ஸ் மென்டல் ஃபிட்னஸ் பற்றி பேசின மாதிரி இருந்தது எனக்கு. பட் when you ask me what is keeping me fit, if you ask me today to run, I should be able to run 5 kilometers minimum. நான் வந்து மேரத்தான் ஓட சொல்லலை, 5 கிலோமீட்டர் ஓடுன்னா ஷூ இருக்குதோ இல்லையோ ஓட தெரியணும். பட் நம்ம இன்றைக்கி we are stuck in இந்த என்வாயன்மெண்ட்டில் என்னால் ஓட முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் கான்ஃபிடென்ஸ் இல்லை. சின்ன பசங்க பாருங்கள், ஷாக்கிங், இது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். ஸ்கூல் சில்ட்ரனோட ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு நடக்கவே தெரிலங்க, ஓடுறத விட்டுருங்க, நடக்கவே தெரியல. இவங்க இதுக்கு முன்னாடி நடக்கலையா, இல்லை ஏன் இவ்வளவு தத்தி தவறி, வென் யூ கேன் சி தி பாடி இஸ் ஸோ இன்கோஆர்டினேட்டடாக ஒரு மூவ்மெண்ட், யூ கேன் சி தட் நோ, ஒரு த மூவ்மெண்ட் இஸ் ஸோ பேட். ஸோ இவங்களுக்கு கெய்ட் ட்ரைனிங்லேருந்து ஆரம்பிக்கணும் போல் இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஸோ பீப்புள் ஹவ் லாஸ்ட் த ஸ்கில் டு மூவ், லாஸ்ட் த ஸ்கில் டு ரன். ஸோ இட் இஸ் ஸ்கேரி. So if you ask me, I should be able to run. If you ask me, I should be functionally fit, where you carry me in 10 kilo weight தூக்குனா தூக்க தெரியணும்.
பேசிக்கான சில விஷயங்கள் இருக்கணும். அட்லீஸ்ட் என் வீட்டு அரிசி பேக்கை என்னால் எடுத்து போட முடியணும், ஒரு சிலிண்டரை கொஞ்சமாவது நகர்த்த முடியும் வித்தவுட் கோயிங் டு எதுவுமே ஃபிசியோதெரபிஸ்ட். இல்லை, இந்த பாட்டில் திறக்கிறதுக்கு ஒரு போராட்டம் இருக்கும் பாருங்க. அது பாட்டில் திறக்கிறது தெரியணும், ஹேண்ட் கிரிப் டெஸ்ட்லாம் சொல்லுவோம். யூ ஷுட் ஹேவ் தட் பேசிக் எபிலிட்டி டு ஓப்பன் அ பாட்டில். அதுக்கு யார்கிட்டயாவது கொடுத்து கொஞ்சம் பாட்டில் திறந்து கொடுக்குறீங்களா? ஸோ இதுதான் ஃபிட்னஸ். ஆனால் வேர் இஸ் திஸ் ஐடியா தட் சிக்ஸ் பேக் இருந்தால் மென்னுக்கு ஃபிட்னஸ்னும், ஃப்ளாட் ஆப்ஸ் அண்ட் லீனாக இருக்கிறது விமென்க்கு ஃபிட்னஸ்னும், தெர் இஸ் திஸ் மிஸ்கான்செப்ஷன். ஸோ அண்ட் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாது, எல்லாரும் ஒரே சைஸில் இருக்க முடியாது. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் பாடி டைப்ஸ், எஸ்பெஷலி இந்தியன் பாடி டைப்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ வாட் இஸ் ஃபிட்னஸ்? ஃபேட் டெபோசிஷனை கொஞ்சம் நிறைய வச்சுருக்கோம் நம்ம. தட் இஸ் ஆல்சோ தேர் தட் வி நீட் டு ஒர்க் வித், பட் அவர் ஷேப் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். We can't try to fit into a western cloth designed for the western body. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்ம வந்து குழப்பத்தை ஏற்படுத்திட்டு ஒல்லியாக இருக்கணுன்றது மட்டும்தான் வச்சுருக்கோம். ஃபிட்டாக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை. ஸோ ஆல் ஆஃப் திஸ் இஸ் மேக்கிங் அஸ் ரன் பிஹைண்ட் குவிக் ஃபிக்ஸஸ். 1 மீல் அ டே சாப்பிடு, கிராஷ் பண்ணு, ஒல்லியாயிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு நினச்சிட்டு இருக்கோம். எப்படி ஒல்லியாகிறோம், எப்படி ஃபிட் ஆகிறோன்றது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. So I would say that's where sustainable diet and working with your behavior, why you want to become what you want to become, all this matters. இன்னொரு விஷயம் ஐ வாண்டட் டு ஆட் அப். நான் இது பேசும்போது நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறது இழைக்கிறதுக்காகவே, இல்லை ஃபிட்டாக இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் என்னோட பாடி கம்போசிஷன் கரெக்டாக இருக்கணும் ஆஃப்கோர்ஸ், பட் ஆந்த்ரோபோமெட்ரிக் மெஷர்மெண்ட்டுக்காக மாத்திரம் நான் வந்து ஐ ஷுட் பி ஏபிள் டு கீப் மை ஃபிட்னஸ் மாதிரி ஏஸ்தட்டிக் பர்பஸுக்கு மாத்திரம் இதுக்கு மட்டும் இருக்க மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் ஜென்ரலாகவே எக்ஸசைஸ் பண்ணும்போது there are so many protein like hormones that are set. Hormones nu sollalam, but they're still identifying it as cytokine and myokine. Now those are the ones that are keeping us young. Anti-aging சொன்னீங்கனாலும் சரி, anti-inflammatory சொன்னாலும் சரி. In fact myostatin inhibitors நம்ம மசில் வயசாக வயசாக சார்கோபீனியா, ஆஸ்டியோபீனியா மாதிரி. ஸோ மசிலை இழக்கக்கூடிய தன்மை இருக்குது நமக்கு. இதை ப்ரிவெண்ட் பண்ணணும்னா வேறு வழியே இல்லை, exercise mattumda, because there is, as you're exercising, the skeletal muscle is secreting something called decorin to stop muscle being lost. ஸோ ஒரு மயோஸ்டாட்டின் இன்ஹிபிட்டராக உங்களுக்கு ஒரு விஷயம் உங்கள் உடம்புலேருந்தே உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னா அதையெல்லாம் விட்டுடுறோம். அண்ட் இது மைஹோன் என் புலம்பல் அது விட்டுருங்க. போன் ஹெல்த் ஆல்சோ டிப்ளீட்ஸ் ஃபார் விமென் வெரி பேட்லி. 40ஸ்லேயே நிறைய பேர் ஆஸ்டியோபீனியாவில் பார்க்குறேன். 50ஸ்ல ஆஸ்டியோபோரோசிஸ் ஆல்ரெடி வந்தாச்சு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர் இஸ் ஹேப்பனிங். கால்சியம் சப்ளிமெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு அதே மாதிரி இருக்குது. பட் திஸ் கால்சியம் won't even get deposited if you don't do the workout. So I would like to ask you, I'm sure you belong to that generation where பாடி பில்டிங் பைல்வான் தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. மென்லியே அப்படி தான் இருந்த காலத்தில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ அவ்வளோ வருஷமாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. நீங்கள் என்னெல்லாம் அதில் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க? விமென் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க? என்னெல்லாம் கிண்டல் அடிப்பாங்க. இன்ஃபேக்ட் ஐ கோ அண்ட் வெயிட் எடுக்க போனால் ஆல் மை ட்ரெயினர்ஸ் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு இது தேவையா? பொம்பளையாக ஒழுங்காக உட்காந்துக்க வேண்டியது தானே, நீ ஓடு, டான்ஸ் ஆடு, ஏதாவது பண்ணு, இது எதுக்கு இங்கே வந்த அப்படின்வாங்க. பட் இட் இஸ் சம்திங் தட் அன்றைக்கி இருந்த டைம்லேருந்து அப்படியே ட்ரெண்டு மாறிடுச்சு. இப்போ அப்படி நினைக்கிறது இல்லை. ஏன்னா ரீஹேப்ன்ற ஸ்பேஸில் நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஹியூஜ் பாப்புலேஷன் மசில் ஸ்ட்ரென்தனிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க. வலி வந்துருச்சு, வலி ஒரு 10 நாளில் நான் மயோஃபேஷியல் ட்ரிகர் பாயிண்ட் தெரப்பி வச்சு குறைச்சிட்டோம். அதுக்கப்புறமா மசில் ஸ்ட்ரென்த் மட்டும்தான் ஒரே வழி. படிக்கட்டு ஏற முடியலன்றவங்கள 2 படிக்கட்டு ஏற வைக்கணும், 3 படிக்கட்டு ஏற வைக்கணும்னா வி ஒர்க் ஆன் தேர் ஸ்ட்ரென்த். ஸோ வி டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் தட். இது பாருங்கள், இப்போ உங்கள் டயட்டு அது இதெல்லாம் ஓரமாக வைங்க, ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யோர் மசில். ஸோ வி ஸ்டார்ட் டு புட் தம் ஆன் டு வெயிட்ஸ் அண்ட் வெயிட் ட்ரைனிங். Trust me, weight training is the only way for women forward. ஒரே ஒரு தடவை சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு போன் ஃப்ராக்சர்ன்றது, ஃப்ராக்சர் இஸ் சச் அ காமன் திங் அண்ட் ஒன் ஃப்ராக்சர் இஸ் இனஃப் ஃபார் அஸ் டு அட்ராக்ட் ஆல் லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஃப்ராக்சருக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்கலாம். ஒரு ஃப்ராக்சர் ஹீல் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் சின்ன ஃப்ராக்சர்னாலும் 4 வாரம் 5 வாரம் ஆகிடுது. அப்போது 4 வாரம் 5 வாரத்துலேருந்து சில பேருக்கு ஒரு 3-4 மாதம் வரையும் எடுக்கக்கூடிய ஒரு ஃப்ராக்சர் ஹீலிங் கேன் இம்மொபிலைஸ் யூ, புட் யூ ஆன் பெட். இஃப் யூ ஆர் ஆன் பெட் அண்ட் இம்மொபிலைசேஷன் மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட முதல்ல ஹலோ சொல்கிறவங்க டயபெட்டிஸ், அடுத்து ஹைப்பர் டென்ஷன், எல்லாம் அப்படி ஒன்று ஒன்றா சேர்ந்தது. ஸோ வி பிகம் சிக், தட் இஸ் இனஃப் ஃபார் அஸ். ஸோ மசில், போன் இது ரெண்டுத்தையும் அப்படி இட்ஸ் கவசம் மாதிரி வச்சுக்கணும். So if muscle is the kavasam that can protect you from all lifestyle diseases, yes, I will say it out loud. That's the only way you can protect yourself. That's a fact.
And that's the best anti-aging That's what element we you have can seen have. in our practice. இவ்வளோ வருஷமாக நாங்கள் திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பட் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நல்ல அவேர்னஸ் இருக்குது. பீப்புள் ஆர் அகெயின் அண்ட் அகெயின் டாக்கிங் அபவுட் இட். ஸோ ஐம் லைக் அப்பா நிறைய பேர் பேசுகிறாங்க. இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். That's the benefit of social media and information. ஆமாம். அதே மாதிரி பாடி பில்டிங் வந்து ஸ்பெசிஃபிக்காக விமன் ஆர் அஃப்ரேட். நான் எக்ஸசைஸ் பண்ணேன்னா எனக்கும் அந்த மாதிரி ஆகிடும். வி டோன்ட் ஹேவ் டெஸ்டோஸ்டிரான். We don't have to be worried at all. It is specifically an anabolic hormone work. நம்ம வேலையே கிடையாது. So we don't have to think about that at all. Of course we can grow muscle. எப்படி அவங்க மசில் க்ரோத்ன்றது நார்மலான விஷயம் both genders. So it is you're going to grow your muscle. That's the way you're going to develop your strength and perform. So அதில் ஒன்றும் டவுட் இல்லை. But you won't bulk up. So I would say for perimenopause issues. சான்ஸே இல்லை பல்கிங் அப். இந்த நிறைய பேர் பெரிமெனபாசல் இஷ்யூஸ் ஐ மீன் வி சி தட் இல்லை நிறைய கேட்குறாங்க இந்த கொஸ்டின்ஸ். முன்னாடி நிறைய கேட்க மாட்டாங்க. இப்போ அவ்வளோ அவேர்னஸ் எவ்ரிபடி இஸ் லைக் what do I do ப்ளீஸ் ட்ரெயின். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ப்ளவுஸ் ஃபிட்டிங் தான். அது யா மாற்றிட்டே இருக்கணும். ட்ரூ. Muscle keeps growing. I just observed this time. Your tailor takes measurement this way, assuming இப்படியே தான் இருக்க போகிறது. Once we build muscle, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 inch it goes up when you're having biceps, ma'am. ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணு. கரெக்ட். So that's a problem, but definitely see the benefit of strength training. In the last 2-3 years, I've been, அது வரைக்கும் yoga has been part of my life since my teenage. And it came, நான் தேடி போல அதுவாக அது அப்படி ஆச்சு. So it stuck, I stuck to it. And then after a certain point, I also saw the value of strength training. So now I'm more into that and mixing both 2 நாள் 3 நாள் yoga and other days strength training and then walking. So this is also important. கரெக்ட். ஒன்னே பண்ணிட்டு இருக்க முடியாது. You need to have a mix and match of activity. So every ஸ்ட்ரென்த் part of ட்ரைனிங் this இஸ் ஃபார் மசில். ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட் ஹெல்த்துக்கு லங் ஹெல்த்துக்கு ஒர்க் பண்ணோன்னா கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ் வேணும். ஸோ வி ஹேவ் டு பி ஒர்க்கிங் ஸ்பெசிஃபிக்லி சைக்கிளிங், ஜாகிங், ரன்னிங், ஸ்விம்மிங் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் வெறும் ஜிம்முக்கு போய் நான் இதை பாடி பில்ட் பண்ணக்கூடிய நிறைய ட்ரெயினர்ஸ் என் கூட ஓட வரியா அப்படின்னா என்னால் முடியாதுப்பா அப்படின்னுவாங்க. ஸோ வி ஹவ் சீன் தட் ஆல்சோ. flexibility and mental wellness also is connected to your workouts and also to your asana practice, right? Absolutely, I agree. Breath practice is very important. இப்போல்லாம் வந்து இந்த ஹியூமன் ட்ரெண்ட் ஆஃப் பாக்ஸ் ப்ரீதிங், அப்புறம் அந்த 4-7-8 ப்ரீதிங், தோஸ் ஆர் ஆல் ஸோ இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் சிம்பிளாக யார் வேணாலும் புரிஞ்சிக்கலாம். ஸோ யோகான்னு நம்ம போய் சொல்லும்போது, பிராணாயாமான்னு சொல்லும்போது என்னவோ பெரிய ப்ராசஸ் சொல்ல போகிறீங்க மாதிரி நினச்சேன். இப்போ அதையும் சிம்பிள் பண்ணி ஏதோ ஈஸியாக கொடுத்துட்டாங்க. பட் தேர் ஸோ மச் in the way pranayama can be learnt and done and all that. Places you can do. You don't have to ideally sit in a mat. அப்படியே காலங்காத்தால் எழுந்து தான் பண்ணணும்னு இல்லை. எங்கே இருந்தாலும் பண்ண முடியும். எங்கே இருந்தாலும் பண்ணலாம். Even in your bathroom before going to a meet, just do 1 minute of pranayama and then go. Yeah, I prefer that. ஏன்னா கண்டினியூஸாக ஒரு சிம்பத்திக் ட்ரைவில் இருக்கோம் நம்ம. வேலையிலையாக இருந்தாலும் சரி, ஏதாவது டென்ஷன் இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னா we are on a sympathetic drive. So only thing that's going to help us to be on the parasympathetic aspect is to sleep. இன்னொன்று இந்த மாதிரி பிராணாயாமா. Correct. வேறு வழி இல்லை. ஸோ I don't give up on that. So I'll keep that going. So coming back to intermittent fasting. I would say don't go by general template. And maybe for men 14 hours fasting, 16 hours fasting can work if you don't have any acidity, gastritis issue எதுவும் இல்லை அப்படின்னா it can work. But for women, we are different each week. And our hunger pangs can vary across each week. So it's very difficult to have a fixed template. 16 hours la I wouldn't suggest for women at all. 12 is good. 10 to 12 hours is very good. If you can make it 14 and sustain there, that is excellent. And இதில் மோஸ்ட் காமனாக பார்க்கக்கூடிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தாக்க, எனக்கு காலம்பரை எழுந்தாலே நல்ல பசி இருக்கும். ஆனால் நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறேன்ட்டு அதை 10 மணி 11 மணிக்கு சாப்பிட்றத புஷ் பண்ணக்கூடாது. If you are a person who's hungry very well by morning, you start your food as early as possible and close in the evening as early as possible. Intermittent fastingக்காக உங்களுடைய ஹங்கர் பேங்க்ஸ்லாம் மாறாது. ஸோ ஹங்கர் பேங்க்ஸ்க்கு ஏற்றபடி டைமிங்கை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எது சஸ்டெயினபிள்ன்றதை பார்த்து பண்ணணும். ஃபார்முலா வைஸ் போகக்கூடாது. லாங் ஹவர்ஸ் தான் சூப்பர் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட் டார்கெட் அங்கே வச்சுக்கக்கூடாது. ஓகே. இந்த கட் ஹெல்த் அண்ட் கட் டீடாக்ஸ் ப்ரோக்ராம் இது ரொம்ப பாப்புலராக இருக்குது. அண்ட் ஐ திங்க் நிறைய celebrities have started talking about it. I have lost weight with this inflammation diet. What is it? Anti-inflammatory diet. Anti-inflammatory. I don't know what it is, but I just wanted to know, does that really work? Can we sustain on it for a longer period of time? இப்போ கொச்சிட்டேன், அதிலே இருக்க முடியுமா?
Anti-inflammatory, every healthy thing that you do for yourself is anti-inflammatory. Your sleep is anti-inflammatory, being restful is anti-inflammatory, eating mindful is anti-inflammatory. So there is nothing Also specific. exercise. Exercise is also anti-inflammatory. If you rest, if you eat properly and then exercise, it is anti-inflammatory. If you beat yourself and overdo without taking care of your stress, sleep and food, it is inflammatory. ஸோ அது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டுங்கிறது கிடையாது. எதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம்னு பார்த்தா லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், சீட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், தால்ஸ், ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக இருக்கும், ப்ரொவைடட் யுவர் பாடி இஸ் ஏபிள் டு டேக் இட் வெல். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் அ பர்சன் ஹூ இஸ் அலர்ஜிக் டு எக்ஸ், I will have inflammation because of eggs, though scientifically they may classify it as anti-inflammatory food. Or I might be allergic to oranges and I will inflame, but it can be classified as anti-inflammatory food. How will I know that I'm allergic to this particular? ஜென்ரலி சாப்பிட்டா எனக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது, வாய் எரியுது, கையில் வந்து ஏதோ வருது அப்படின்னா இட்ஸ் பெட்டர் யூ கோ அண்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப் ஃபார் இன்டாலரன்ஸ் ப்ரொஃபைல். லார்ஜ்லி மைக்ரைன், ஸ்கின் இஷ்யூஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா அண்ட் ஈவன் ரிப்பட்டேட்டிவ் அசிடிட்டி இது எல்லாத்துக்கும் ஃபார் யோர் அலர்ஜி ஆர் இன்டாலரன்ஸ்க்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ளோட்டிங் இருக்குது, எப்பயுமே வந்து டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் இருக்குன்னா இன்டாலரன்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பண்ணுறது பெட்டர். ஸோ ஸ்டாண்டர்டாக தெர் இஸ் நத்திங் கால்ட் இதுதான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டுங்கிறது கிடையாது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டெம்ப்ளேட் அண்ட் தென் ஃபிக்ஸ் இட். அது ஆனால் டெம்பரரி ஒர்க்கா இல்லை இட்ஸ் கோயிங் டு லாஸ்ட் ஃபார் இட்ஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் எவர் as long as I follow it. No, if it is designed in a sustainable way for you, you wouldn't want to go back and eat something that will create an inflammation in my body. I don't want to eat something knowing that it is going to bloat me, knowing that I will have acidity, knowing that my throat will burn. I wouldn't take it. So right? these are not some temporary. Uh-huh. So it works. It works, but you should be able to formulate it properly for that person. You can't take it as a template. What Vidya Balan followed, நான் அதே நானும் பண்ணினேன்னா ஒர்க் அவுட் ஆகுமானா இல்லை, என் உடம்பு வேறு மாதிரி இருக்கும். எனக்கு ஆல்மண்ட்ஸ்க்கு அலர்ஜி இருந்ததுன்னா ஐ வில் ஹேவ் இன்ஃப்ளமேஷன். ஸோ யூ நீட் டு ஐடென்டிஃபை யுவர் டெம்ப்ளேட். நம்ம என்ன நீங்கள் சொல்கிறீங்க, சில நேரம் இது சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கோங்கன்ட்டு. எனக்கு தெரியவே இல்லைன்னா ஐம் நாட் அவேர் ஆஃப் சம்திங். யூ மே நாட் பி அவேர், யூ மே நாட் ஹேவ் த ப்ராப்ளம் ஆல்சோ. Then just don't go anywhere near it and confuse yourself. But you're having prolonged skin issues, lot of acne, bloating issues, breathing issues, ஏதோ ஒன்று நச்சு எப்பயுமே நான் பாதர் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா there is something that you need to deal with. Then you go work with somebody, identify what it is and get it resolved. If you're constantly burping, don't take it as a normal sign. ஒரு நாளைக்கு சாப்பிட்டா 10 வாட்டி 20 வாட்டி ஏப்பம் விடுறேன்னா நான் அப்படி தான். No, there is some problem that you need to fix. It's clearly a sign that It's a sign. So your body will speak to you if you're willing to listen to it instead of just popping some pill. If you listen to it, it will tell you ஏதோ சரியில்லை, சரி போ, go to somebody and fix it. ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி டயட்டுங்கிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட். ஆஃப்கோர்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டுங்கிறதும் இந்த கட் ஹெல்த் டீடாக்ஸ் ப்ரோக்ராமும் ஒன்று தானா? இல்லை எல்லாம் வேறு லாங்குவேஜ் ஆஃப் சேயிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ். அண்ட் இந்த கட் ஹெல்த் டீடாக்ஸ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எங்கேருந்து இதை பிடிக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இட்ஸ் another fancy way of selling. That's all I would say. Gut health, yes, important. நம்மளோட ட்ரெடிஷன்லேயே வந்து ஜீரணம் சரி இல்லைன்னா நத்திங் இஸ் ஃபைன். தட் இஸ் த ஃபவுண்டேஷனுங்கிறது தான் நம்மள. ஸோ அதுதான் கட் ஹெல்த். பட் கட் ஹெல்த்துக்கு டீடாக்ஸ், ஹவு வில் யூ டீடாக்ஸ், வாட் வில் யூ டீடாக்ஸ்? Detox is a very medical process. If somebody, say for example, even if excess vitamin D3 has been supplemented, you have to go through a proper liver detox in a medical facility. You can't do it on your own. If you are taking care of yourself with proper sleep and proper food, your liver by itself is the largest detox organ you have in the body. That will take care. So அதில் தனியாக நான் வந்து ஒரு தனியா வாட்டரோ இல்லை ஏதோ ஒரு கஷாயமோ குடிச்சிட்டா டீடாக்ஸ் ஆகிடுமான்னு கேட்டால் நோ, இட்ஸ் நாட் டீடாக்ஸ். ஸோ இட்ஸ் in the introducing different gut biome, healthy gut biome அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, that is more scientific, but you need to again do it in a scientific way. எவ்வளோ நாள் பண்ணலாங்கிறது அந்த 4Ks கம்பூச்சா, கெஃபீர், கிம்ச்சி அண்ட் கிராட் இந்த 4 சாப்பிட்டா அவங்க கட் ஹெல்த் நல்லா ஆகிடும் அப்படின்வாங்க. அதுவும் ஏதோ இன்ஃப்ளூயன்சரை பார்த்து தான் பிடிச்சேன் நான். இந்த 4 சாப்பிட்டு அசிடிட்டி ப்ராப்ளம் வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. யா எக்ஸாக்ட்லி. இல்லை ஸோ ஒரேடிக்காக எல்லாம் எப்படி சாப்பிட முடியும்னு சில நேரம் நான் யோசிச்சிருக்கேன். அதுக்கு அந்த கிராட்டை பார்க்கும்போது ஐயோ ஐ கான்ட் ஹேண்டில் திஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ யூ கான் டம்ப் யுவர் செல்ஃப் வித் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். லோக்கலி ட்ரெடிஷ்னலி வாட் ஐம் ஐ யூஸ் டு மோர்
பழைய சாத தண்ணி ஆர் கம்பு கேழ்வரகு கூழ் இதெல்லாம் தான் இங்கே ஸோ லோக்காலிட்டியில் இதுக்கு இருக்கிறது. ஆல்டர்னேட்டும் இருக்குது நம்ம ஊரில் நம்மளோட தாராளமாக சாப்பாடுலேயே இருக்குது. இருக்குது. எனக்கு சொல்லுங்களேன் என்ன ஸ்ட்ரெயின்ஸ் மைட் பி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், பட் இஃப் யூ லுக் அட் பழைய சாதம் ஏன் கூலாக இருக்குது? பழைய சாதம் அந்த தண்ணி கிளம்புற பழைய குடிச்சா சாதம் ஒன்று இங்கே ரைஸ் வாட்டர்னு நான் பார்த்துருக்கேன் பார்சலோனாவில் பாட்டிலில் போட்டு விற்பாங்க. ஸோ லைக் வந்து எதுக்கு ரைஸ் வாட்டரை போய் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க? நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, it has a lot of flora. And how do you feel chill and cool? It's because it is working on the flora. ஸோ இதெல்லாம் இருக்குது நம்ம பழைய பதநீர், ஒழுங்கான பதநீர் அந்தந்த ஊரில் லோக்கலில் கிடைக்கிறது. அண்ட் தென் யூ கேன் ஃபர்மெண்ட் யுவர் தேங்காய் தண்ணி இளநீர் கூட ஃபர்மெண்ட் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். அண்ட் மோர் இஸ் another வே ஆஃப் டேக்கிங் யுவர் ஃபர்மெண்டட் ஃபுட். இந்த கூழ் அதெல்லாம் ஊரில் வந்து இப்போ இந்த சீசனில் ஆடியிலலாம் கூழ் எதுக்கு? இட்ஸ் பிகாஸ் இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஃப்ளோரா. அந்த சீசனல் சேஞ்ச் வரும்போது இம்யூனிட்டி ஆஃப் ஆகும். கட் ஹெல்த் ஒழுங்காக இருந்தால் இம்யூனிட்டி பெட்டராக இருக்கும். ஸோ ஹேவ் அ ஃபுட் விச் இஸ் ஹேவிங் த ஃப்ளோரா. ஸோ இந்த கேழ்வரகு கூழ், கம்பு கூழ் எதெல்லாம் ஃபர்மெண்டடாக அப்படியே நம்ம சாப்பிட்றோமோ அதெல்லாமே ப்ரோபயோட்டிக் தான், கட் ஹெல்த்துக்கு நல்லது தான். கட் ஹெல்த்துக்கு எது ரொம்ப சப்போர்ட்டிவ்னா, நான் வெளியிலேருந்து ஃப்ளோரா எடுத்து உள்ளே போடுறதில்ல. ஃப்ளோராலாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் என்னோடய ரைட் பாக்டீரியாவுக்கு வேணுங்கிற ரைட் ஃபீடை போட்டேனாலே அதுதான் இருக்க போகிறது. விச் இஸ் ஜஸ்ட் டேக்கிங் யுவர் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹோல் கிரெயின்ஸ். நார் சத்து எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வந்து நேச்சுரலாகவே என்னோடய ஃப்ளோரா நல்லா தான் இருக்க போகிறது. வெளியிலேருந்து நான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. Rare cases it might be required under prescription. So you can't dump probiotics every single day like how people are selling. There are cases where ஒரு மாதத்துக்கு மேலே சாப்பிட்டு அதனால வயிற்று வலி அதுவும் இருக்குது. ஏன்னா it gets the colony becomes too much. ஒரு ஏரியாவில் இவ்வளோ தான் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு 10,000 யூனிட்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, it can become 1 lakh unit and that is clogging. Too much of bacteria inside your gut. That also gives problem. So there are cases where stop your probiotics. Who told you to take it? Stop it. அப்படின்னு right away சொல்கிற மாதிரி இருக்கும். You don't need it. It can't fix your digestive issue unless you fix the basics. So there's no necessity for probiotics and also this prebiotic. அடுத்து ஒன்று as supplement I wouldn't say. Prebiotic definitely not needed. Probiotics sometimes can be needed under prescription. But என்ன probiotics டிஃபரன்ஸ் சாப்பிட்டா ப்ரீபயோட்டிக்கும் ப்ரோபயோட்டிக்கும்? prebiotics is basically it's a medium that allows the bacteria to grow. நார் சத்து பேசிக்லி அவ்வளோதான். வாழைத்தண்டு, வாழைப்பூ, நம்ம காய்கறி, பழம், அப்புறம் பாலிஷ் பண்ணாத பருப்பு இதெல்லாம் சாப்பிடும்போது நார் சத்து இருக்கும். அதுதான் ப்ரீபயோட்டிக். ப்ரோபயோட்டிக்ன்றது அந்த பாக்டீரியாவே. ஸோ இட்ஸ் லைக் ஆன் வாட் த பாக்டீரியா க்ரோஸ் இஸ் ப்ரீபயோட்டிக், த பாக்டீரியா இட் செல்ஃப் இஸ் ப்ரோபயோட்டிக். Okay, so prebiotic you don't need a supplement. See, unless the person is having a critical issue and the doctor has prescribed, that's a different story. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, there is something called becoming lean, metabolically lean, something for addressing your digestion, something for addressing your PCOD. It's a scam. Yeah, and you can't take all of these for a longer period. It won't fix your issue. No single thing can actually fix your issue. You need to work with the foundation, which is your diet, your lifestyle, your exercise, and then supplement with some things that can be helpful in accelerating the process. You can't just put the accelerator and expect a result without working on the foundation. Got it. இப்போ ஸ்பெசிஃபிக்காகவே ஒரு கிளினிக்கல் பாப்புலேஷன் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்கள் டயட் சார்ட் கொடுப்பீங்களா? இப்போ டயபெட்டிக், ஹைப்பர்டென்சிவ், நீங்கள் அவங்களோடையும் யூ வில் கிவ் தெம் சஜஷன் அண்ட் யூ ஒர்க் வித் தெம் as well. Yes. I focus largely on diabetes remission. Pre-diabetes, in the early stages of diabetesலாம் நம்ம கரெக்டாக பண்ணினோம் அப்படின்னா அன்றைக்கி கொஞ்சம் பயமும் இருக்கும் அவங்கள்ட்ட. ஸோ they'll be ready for change. There you can prevent them from getting into diabetes at least for the next 2 decades easily. And I am thrilled whenever I work with people on PCOD and PCOS because the results that you can see and the quality of life that you can see for them is tremendous. There are cases where you can crack fertility also by correcting these issues. So அதெல்லாம் வந்து அந்த மெசேஜ்லாம் வரும்போது it makes my day, it makes the validity of the profession. Yeah. So those are areas that I largely work. There are also, of course, people come for weight loss and weight management. I tried multiple diets. I failed. Oh, please come. Here is exactly what you should be doing. அப்படிங்கிற அந்த கிக் இருக்கும். ஏன்னா ஏன் டயட்ஸ் ஃபெயில் ஆயிருக்கு, ஏன் மல்டிபிள் டயட்ஸ் ஃபெயில் ஆயிருக்கு, ஏன் மல்டிபிள் டயட்டிஷியன்ஸ் மாற்றிருக்கீங்க, அங்கே தான் ஒர்க் பண்ணணும். யூ ஆல்சோ ஒர்க் ஆன் ஆயுர்வேதிக் கான்செப்ட்ஸ் இல்லை? ஸோ இந்த தோஷாஸ் இதெல்லாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? When I see you, that I will be able to get the template on what could be the possible aggravation. So I wouldn't suggest salads to everybody. For example, weight lossனா salad தான் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கு இல்லையா, வெஸ்டர்ன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். பட் வாட் இஃப் யூர் ஆல்ரெடி கான்ஸ்டிபேட்டட் அண்ட் யுவர் வாத்த தோஷா இஸ் அக்ரவேட்டட்?
So when vata dosha is aggravated, the person might still be obese but will have other features like chronic constipation, skin dryness or scalp dryness. இதெல்லாம் இருக்கலாம். அவங்களுக்கு கொண்டு போய் நம்ம வாத்தா அக்ரவேட் ஆகக்கூடிய ஃபுட் which is salad, dry food அதை கொடுக்கும்போது instead of seeing results you will see more problem. So that's where Ayurveda, I place it discreetly that it works really well. I will bring in vegetables but in a different format, which is basically warm vegetable soup, sundal, பொரியல், கறி, கூட்டு இதிலெல்லாம் கொண்டு வரும்போதும் அதே வெஜிடபிள்ஸ் அதே ஃபைபர் தான், பட் மோர் இன் அ டைஜஸ்டபிள் ஃபார்ம். ஸோ they'll begin to see results not only in the weight, but first thing they'll say is I'm able to eliminate every day in the morning. What a relief it is. கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவனுக்கு தான் தெரியாது எவ்வளோ பெரிய சுதந்திரன்றது. ஸோ ஆயுர்வேதாவை அப்படி பிளேஸ் பண்ணுவேன். சட்டில் ப்ராக்டிசஸ் ஆஃப் ஆயுர்வேதா ஐ வில் பிரிங் இட். அண்ட் தெர் ஆர் பீப்புள் ஹூ வில் ஈட் அண்ட் தென் கோ அண்ட் ஷவர். I can't bring in scientific evidence and come and tell them that, see, this is the evidence you have to do. Man, this is what has been there as dinacharya for a long time. Why don't you try it this way and see the shift in your metabolism? And FODMAP is a recent trend in the last 7-8 years. Okay, basically fermentable, oligosaccharide, disaccharide, monosaccharide and polyol elimination. If you look into it in the Ayurvedic perspective, you are basically working on foods that is vata aggravating and pitta aggravating, and you remove that and give them foods that are more unctuous in nature. Principle wise கடைசியில் பார்த்தா ரெண்டும் ஒன்று தான். ஆனால் the way it is delivered பார்த்தீங்கன்னா it is different. இந்த FODMAP கான்செப்ட் 15 வருஷம் முன்னாடி இருந்ததா இல்லை 20 வருஷம் முன்னாடி நான் படிக்கும்போது இருந்தா இல்லை. அன்றைக்கெலாம் வந்து கேஸுங்கிற கான்செப்டே அக்செப்டட் கிடையாது. கோஸ்னா கேஸியாக இருக்குன்றது அக்செப்டடே கிடையாது. இன்றைக்கி தான் வந்து வெஸ்டர்ன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட் ஹேஸ் ஓப்பன் த மைண்ட் டு see it in different way. இன்றைக்கி தான் வந்து கட் ஹெல்த்துன்னு ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். டயட்னா வந்து எதுக்குங்கிறத இப்போ தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆல் தீஸ் திங்ஸ் existed in Ayurveda 3000-4000 years back. It might not deliver to you in things in a way that it is understandable to the current Western concept, but it is definitely far more valid than what we think of it. ஸோ தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுது. நான் நியூட்ரிஷனிஸ்டாகவே இல்லைனாலும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஆனால் ஐ ஸ்டில் நோ தட் ஐ நீட் டு ரீச் அவுட் டு நியூட்ரிஷனிஸ்ட், ஆஸ்க் தெம் வாட் இட் இஸ். சும்மா அப்படி பிளைண்டாக அதை சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இல்லாமல் ஐ நீட் டு கிளாரிஃபை வாட் வில் ஒர்க் வித் மீ அண்ட் ஆல் தட். ஸோ நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். திஸ் இஸ் அ வெரி டீட்டெயில்டாக நீங்கள் பேசியிருக்கீங்க. லாஸ்ட்லி டு சே ஒன் மோர் டைம், இஃப் யூ ஹாவ் டு பி சேயிங் இட், how dangerous it is to follow an influencer and how it is safe to be with following a professional. ஏதாவது சொல்லணுமா? I would say don't get influenced. Instead, take it as the primary knowledge, but you go work with somebody and get more wisdom about your body. Be ready to invest. Yeah, invest on your body. Yeah, invest on your body. Invest. நம்ம வந்து ஒரு புடவை வாங்குறதுக்கோ இல்லை நகை வாங்குறதுக்கோ கணக்கே பார்க்கறது கிடையாது. ஆனால் ஒரு ஜிம் ஃபீ கொடுக்கணுன்னா மூக்கால் அழுவோம். ப்ரிவென்டிவாக ஒர்க் பண்ணணும். ஜிம் ஃபீனா மூக்கால் அழுவோம். அதே மாதிரி நியூட்ரிஷனிஸ்ட்னா எதுக்கு அதெல்லாம் சினிமா ஆர்டிஸ்ட் பண்ணுறது. இன்னமும் அந்த ஐடியா இருக்கா? A client came and said, my people in my office are speaking about me this way. That's how they are seeing themselves. They don't celebrate their life. You are celebrating your life. You are the celebrity. Whether you are in front of the screen or back of the screen, you're celebrating your life and you're investing for it. Don't bother ன்னு சொன்னேன். So if you want to celebrate your life, treat yourself as queen and king of your life. Take care of yourself in the best possible way. Take support. Thank you. It's very informative. A wonderful session I had with you. Thank you. And we will meet again. இது போராதுன்னு நினைக்கிறேன். நிறைய அப்புறமா போனதுக்கப்புறம் நிறைய பேர் டவுட் வரும், questions எல்லாம் கேட்பாங்க. So we'll again catch up one more time, Sandhya. Thank you very much. I'm also feeling complete, and it's been amazing to just speak the heart on whatever I thought I should share, and whatever came I just shared. So I'm feeling great. Hey, there is somebody to ask these questions. So thank you so much for the opportunity. Thanks.